Hello everyone, welcome to my class. Dr. Shobana's notes are now available for General English Semester 1, Semester 2, Semester 3 and Semester 4. So, 4 semesters kumana General English complete study materials என்கிட்ட available இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1லேருந்து 3 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்குமான எஸ்ஏஸ் பேராகிராஃப்ஸ் ஷார்ட் ஆன்சர்ஸ் எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். யூனிட் 4 அண்ட் 5ல வரக்கூடிய கிராமர் அண்ட் காம்போசிஷனுக்கு தேவையான எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் இல்லைனா டெலிகிராம் மூலமாக 7200893046 நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இந்த ஸ்டடி மெட்டீரியலை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் The Gift of the Magi written by O. Henry. இது பாத்தீங்கன்னா செகண்ட் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்ட் 2, அதாவது ஜெனரல் இங்கிலீஷ்ல பிரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு சிலபி. இது யூனிட் 1ல செகண்ட் ஷார்ட் ஸ்டோரி அமைஞ்சிருக்கு. ரைட், ஆல்ரெடி ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்த்துருப்போம், இன் எ குரூவ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்லே ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி டீல் பண்ணியாச்சு. ஸோ திஸ் ஒன் இஸ் த செகண்ட் டாபிக். ஓகே, ஸோ யூனிட் 1ல நாம படிக்க போறது கிஃப்ட் ஆஃப் த மஜை செகண்ட் ஷார்ட் ஸ்டோரி. Okay, before we enter into the class, a kind request, நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆத்தர் இன்ட்ரடக்ஷனோட நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். வில்லியம் சிட்னி போர்ட்டர், better known by his pen name O. Henry, was an American writer known primarily for his short stories, though he also wrote poetry and non-fiction. ஸோ நம்ம ஆத்தர் ஓ ஹென்ரி இருக்கார் இல்லையா, அவரோட ஒரிஜினல் நேம் பாருங்க, வில்லியம் சிட்னி போர்ட்டர். He was born on 11th September 1862 and he died on 5th June 1910. ஸோ இவரோட பென் நேம் தான் ஓ ஹென்ரி. பென் நேம் அப்படின்னா எதை சொல்லுவாங்க, புனை பெயர்னு சொல்லுவாங்க. அதுதான் ஓ ஹென்ரி. ஓகே, ஸோ அவரோட ஒரிஜினல் நேம் வில்லியம் சிட்னி போர்ட்டர், பட் ஓ ஹென்ரின்ற நேம்ல தான் அவர் எல்லா ஸ்டோரிஸுமே எழுதியிருக்காரு. ஹி வாஸ் அன் அமெரிக்கன் ரைட்டர். ஸோ அவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர், known primarily for his short stories, though he has written poetry and other non-fiction too. ஸோ அவர் இன்னும் வேற எஸ்ஏஸ் எழுதியிருக்காரு, poetry எழுதியிருக்காரு. இருந்தாலும் அவர் he is better known as a short story writer. ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரா தான் அவர் அறியப்படுறார். Okay, O. Henry published this story in 1906 as a part of his collection, The 4 Million. சரி, இந்த ஷார்ட் ஸ்டோரி எப்போ பப்ளிஷ் பண்ணார்னா 1906ல. ஆக்சுவலா ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஒர்க் ஒன்று பப்ளிஷ் பண்றாரு. ஒரு வால்யூம் ஒன்று, The 4 Million சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்றாரு. அதுல ஒரு கதை தான் நம்ம படிக்க போற கிஃப்ட் ஆஃப் மஜை. இது பப்ளிஷ் பண்ணது 1906. ஓகே, The Gift of the Magi is O. Henry's most well-known story. ஓகே, ஸோ கிஃப்ட் ஆஃப் த மஜை பார்த்தீங்கன்னா அவரோட ரொம்ப பாப்புலரான ஸ்டோரி. இது ரிப்பீட்டடா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஸ்கிரைப் ஆகிட்டே இருக்க ஒரு ஸ்டோரி தான். ஓகே, a popular and prolific short story. Excuse me. A popular and prolific short story writer, the O. Henry Prize was established in his honor of him in 1919. அதாவது இவரோட ஷார்ட் ஸ்டோரிஸ் எந்த அளவுக்கு பிரபலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் பேர்லயே ஓ ஹென்ரி பிரைஸ் அப்படின்னு ஒரு இதே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நல்ல ஷார்ட் ஸ்டோரிஸ்க்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. யார் பேர்ல? ஹென்ரி பேர்ல. ஓ ஹென்ரி பிரைஸ்னு அதுக்கு பேரு. ஓகே, ஓ ஹென்ரி பிரைஸ்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ்க்கான ஒரு ஹானர் பண்றதுக்கு, அவரை ஹானர் பண்றதுக்கு அவர் பேர்லயே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பிரைஸ ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஷார்ட் ஸ்டோரிக்கு அதை கொடுக்கறதா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ஆனர் அவருக்கு 1919ல கிடைச்சது, அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறம். இட் இஸ் பிரசன்டட் ஆனுவலி டு எக்ஸப்ஷனல் ஷார்ட் ஸ்டோரிஸ். ஸோ இந்த ஓ ஹென்ரி பிரைஸ் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுதுன்னா, நல்ல ஷார்ட் ஸ்டோரிஸ்க்கு கொடுக்கப்படுது. ஓகே, அடுத்ததா ஸ்டோரியை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். அடுத்து நம்ம சம்மரிக்குள்ள போலாம். இந்த ஸ்டோரி எதை பத்தியது, என்ன, த கிஃப்ட் ஆஃப் த மஜைனா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம ஸ்டோரியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸ்டோரியோட சம்மரிக்குள்ள போலாம். The story depicts a poor young couple struggle to give each other a valuable gift on Christmas Eve. இந்த கதை என்னைக்கு நடக்குதுன்னா ஒரு நாள்ல நடக்கிறதா.
கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு நடக்குது. கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் நடக்கிற ஸ்டோரியா தான் இதை நம்ம பார்க்குறோம். இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஐரானிக் எண்டிங். ஓகே, அந்த ஸ்டோரி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எண்டிங் அதுக்கு இருக்கும். அதோட முடிவு ரொம்ப ஐரானிக்கா இருக்கும். நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எண்டிங்கோட இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி அதுக்கு ரொம்ப புகழ் பெற்றது. The title refers to the three wise men of the east from Bible. இந்த டைட்டில் கிஃப்ட் ஆஃப் த மஜைனா என்ன அர்த்தம்? மஜை அப்படிங்கிறவங்க வந்து இது வந்து பைபிளிக்கல் ஸ்டோரியில தான் இந்த கிஃப்ட் ஆஃப் த மஜைன்ற விஷயம் வந்து படிப்போம். பைபிள்ல வந்து இந்த கதை எப்போ வருது அப்படின்னு சொன்னா, ஒரு 3 பேர், அவங்கள பத்தி பெருசா ரெஃபரன்சஸ் இல்லை யாரு என்னன்னு. ஆனா ஜீசஸ் பிறந்தோன்னே அன்னைக்கே அவரை பார்க்கறதுக்கு, பிறந்த அன்னைக்கோ இல்ல மறுநாளோ அவரை பார்க்கறதுக்காக 3 பேரு ஈஸ்டர்ன் டைரக்ஷன், அதாவது ஈஸ்ட்னா என்ன, அவங்களுக்கு ஈஸ்ட், அதாவது இந்த ஏசியன் கண்ட்ரிஸை சேர்ந்த 3 பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஜீசஸை போய் பார்க்கறதா அந்த கதை அமைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ அதுல வந்து த 3 men ஆஃப் த ஈஸ்ட், த 3 wise menன்னு சொல்றாங்க. அவங்கள மஜைன்னு சொல்லுவாங்க, த 3 wise menன்னு சொல்லுவாங்க, த 3 kingsன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வேற வேற பேர்ல சொல்லி அழைச்சாலும் மஜைன்ற பேரு ரொம்ப ஃபேமஸ். ஓகே, ஸோ இதை வந்து MAG போட்டிருக்கல, இந்த ப்ரொனன்சியேஷன் மஜைன்னு தான் சொல்லணும். ரைட்? ஓகே, the title refers to the 3 wise men of the east from Bible. கிழக்கு பகுதியில இருந்து வந்த 3 wise men பத்திய கதை தான் இந்த மஜை அப்படிங்கிறது. அவங்கள எதுக்கு இந்த கதையில சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க 3 பேரும் ஜீசஸ், இன்ஃபன்ட் ஜீசஸை பார்க்க வந்தப்போ நிறைய வேல்யூபிள் கிஃப்ட்ஸ் கொண்டு வந்தாங்களாம் அவரை பார்க்க. அவுட் ஆஃப் பியூர் லவ், அவங்க வந்து அவரை ரொம்ப பிரியத்தோட ரொம்ப லவ்வோட பார்க்க வந்திருக்காங்க. ரொம்ப வேல்யூபிள் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அந்த கிஃப்ட்ஸோட தான் இந்த கதையில வர்ற ஒரு சில விஷயங்களை கம்பேர் பண்ண போறாரு நம்ம ஆத்தர். அதனாலதான் இந்த ஸ்டோரிக்கு அந்த டைட்டில் வச்சிருக்காரு. The Magi are 3 men from the eastern countries who visit infant Jesus with many gifts. Okay, the biblical story states that they come from the east to worship Jesus. So biblical ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேரும் ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ல இருந்து வந்து ஜீசஸை வர்ஷிப் பண்ண வர்றாங்க. Their gifts were considered to be given out of pure love. அவங்க ரொம்ப புனிதமான அந்த அன்பின் பேர்ல ஜீசஸ்க்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறதா அந்த கதை அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு ரிலேட் ஆனதுனால இந்த ஸ்டோரிக்கு தி கிஃப்ட் ஆஃப் த மஜைன்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகே, இப்பதான் நம்ம சம்மரிக்குள்ள போறோம். ஸோ நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். அடுத்ததா என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்டோரி என்ன, இதோட ஸ்டோரியை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஓகே, அதுல வந்து ஏன் இந்த பேரு அப்படின்னு பார்த்தோம். Now let us get into the summary of the story. Summary, நம்ம இந்த ஸ்டோரியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க. இன்ட்ரடக்ஷன். The Gift of the Magi is O. Henry's most well-known short story. அப்போ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரி, ஓ ஹென்ரியோட ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி போர்ட்ரேஸ் a poor young couples struggle to give each other a valuable gift on Christmas Eve. சரி, இந்த கதை எதை பத்தியது அப்படின்னா, ஒரு யங் கப்பிள், ஓகே, கல்யாணம் ஆகி ஒரு சில காலமே ஆனா ஒரு யங் கப்பிள், அவங்க 2 பேரும் கிறிஸ்மஸை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு 2 பேரும் மாத்தி மாத்தி கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக கஷ்டப்படுறாங்க. அவங்க கிட்ட அவ்வளவு பணம் இல்லை. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்றதுதான் இந்த கதை அப்படிதான் அமைஞ்சிருக்கு. The story begins the day before Christmas in a small dingy apartment. ஸ்டோரி என்னைக்கு ஆரம்பிக்குது? த டே பிஃபோர் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் ஆரம்பிக்குது. எங்க இருக்கு ஸ்டோரியோட செட்டிங் என்ன? இன் அ ஸ்மால் டிஞ்சி அப்பார்ட்மெண்ட். டிஞ்சிங்னா ஒரு அழுக்கான ஒரு ரொம்ப சுமாரான, ஏன்னா அவங்க வந்து புவரா இருக்காங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ ஒரு டிஞ்சி அப்பார்ட்மெண்ட். வேற யங் உமன் டெல்லா சிட்டிங் அட் ஹோம் கவுண்டிங் ஹர் சேவிங்ஸ். அந்த வீட்டோட பெண்மணி, அதாவது அந்த டெல்லா இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்களே டெல்லா, ஷீ இஸ் கவுண்டிங் ஹர் சேவிங்ஸ் வச்சிருக்கா அவ. ஓகே, ஒவ்வொரு பைசாவா எண்ணிட்டு இருக்கா. அந்த ஷில்லிங்ஸ் எல்லாம் கணக்கு எடுத்துட்டு இருக்கா, எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எண்ணிட்டு இருக்கா. எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முதல் அவங்க ஹோமை பத்திய ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. தி ஹோம் ஷி லிவ்ஸ் இன் வித் ஹர் ஹஸ்பண்ட் ஜிம். ஜிம்மோட ஃபுல் நேம் பாருங்க, ஜேம்ஸ் டில்லிங்ஹம் யங்ஸ். ஓகே, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா?
ஃபுல் நேமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒன் வேர்டா கூட கேட்கலாம். ஜேம்ஸ் டில்லிங்ஹாம் யங்ஸ். இதுதான் ஹஸ்பண்டோட ஃபுல் நேம். The home she lives in with her husband is a cheap furnished rental apartment. ஸோ ஒரு ரெண்டல் அபார்ட்மெண்ட் வாடகைக்கு தான் குடியிருக்கிறாங்க. வாரம் $8. ஓகே, they have to pay $8 per week for that home. ஓகே, அந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க. அது ரொம்ப சீப்பான ஒரு அபார்ட்மெண்ட், சுமாரா ஃபர்னிஷ் பண்ணியிருக்கிறாங்க. When they first moved in, Jim was earning more money and they had some comforts in the home. ஆரம்பத்துல அந்த வீட்டுக்கு வந்தப்போ ஜிம்முக்கு வந்து மாச சம்பளம் கொஞ்சம் அதிகமா இருந்தது, $30 வரைக்கும் வாங்கிட்டு இருந்தான். அப்போ அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வாழ்ந்தாங்க. பட் now they have fallen on hard times and live in poverty. ஆனா இப்போ உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல, பட் சேலரி எல்லாம் ரொம்ப கம்மியா தான் ஜிம் வாங்கிட்டு இருக்கான். he is getting only $20. $30 வாங்கின இடத்துல $20 தான் வாங்கிட்டு இருக்கான். ஓகே, so they have fallen on hard times. ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. they are living in poverty. இதுதான் இவங்களோட நிலைமை, இப்போதைய நிலைமை. இப்போ அடுத்ததா நம்ம டெல்லா சேவிங்ஸ்குள்ள போலாம். Della has been saving money after buying groceries for many months. டெல்லாக்கு வந்து groceries வாங்குறதுக்கு அவன் பணம் கொடுப்பான் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமா அதுல என்ன பண்றா, ஒரு ஷில்லிங் 2 ஷில்லிங் அப்படியே சேர்த்து வச்சுட்டே வரா. அதை வந்து பட் ஷி குட் சேவ் ஒன்லி a little money. அது எதுக்கு சேவிங்ஸ் வச்சிருக்கான்னா, தன்னோட ஹஸ்பண்டுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு அவளுக்கு ஆசை. அதை சேர்த்து வச்சுட்டே வரா. மெனி மந்த்ஸ் சேர்க்கிறா. ஆனாலும் இத்தனை நாளுக்கு அப்புறமும் அவளோட சேவிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. her collection was only $1.87. ஓகே, $1 87 தான். $2 கூட மொத்தமா அவளால சேவ் பண்ண முடியல. she is sad because despite her efforts she has not saved enough money. அதனால அவ ரொம்ப சேடா இருக்கா. despite her efforts, எவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கூட என்ன பண்ண முடியல, she has not saved enough money. போதுமான அளவுக்கு பணம் அவங்க சம்பாதிக்கல. she had been planning many days to buy something very nice for her gym. ரொம்ப நாள் அவளுக்கு வந்து ஆசை. she has been planning many days, நிறைய நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. to buy something very nice for her gym. தன்னோட ஜிம்முக்கு ஏதாவது ஸ்பெஷலா வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் it was her wish. Della begins to cry on her coach as she realizes she does not have enough money to buy Jim a special Christmas gift. இப்ப பணத்தை எண்ணி பாக்குறாங்க, அவ்வளோ கம்மியா இருக்கு. $2 கூட இல்லாம அவ என்ன கிஃப்ட் வாங்க முடியும். ஸோ ஷி பிகின்ஸ் டு கிரை. அவளுக்கு பயங்கர அழுக வருது. சோஃபால படுத்து, அந்த கோச்னா சோஃபா, ஷி இஸ் லைங் ஆன் த கோச் அண்ட் ஷி இஸ் கிரையிங். ஓகே, as she realizes she does not have enough money to buy Jim a special Christmas gift. ஸோ அவ ரியலைஸ் பண்றா, நம்மளால ஸ்பெஷல் கிஃப்ட்லாம் ஒண்ணுமே வாங்க முடியாதுன்னா அவளால தாங்கவே முடியாது. இத்தனை நாள் சேர்த்து வச்சோம், நம்ம ஜிம்முக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு she is crying. ஓகே, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றா, டெல்லாஸ் டெசிஷன். ஆஃப்டர் சம் டைம் டெல்லா ஸ்டாப்ஸ் கிரைங். கொஞ்ச நேரத்துல அழுகையை நிப்பாட்றா. she cleans up her face and looks at the narrow window lost in thought. அவ என்ன பண்றா, முகத்தை கொஞ்சம் கழுவிட்டு வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பாக்குறா. ஓகே, அந்த விண்டோவும் லுக்ஸ் அட் த நேரோ விண்டோ லாஸ்ட் இன் தாட். அந்த ஜன்னலே கொஞ்ச நேரம் பாக்குறா. she suddenly catches a glimpse of herself in the dingy mirror on the wall and gets an idea. அந்த விண்டோவை பார்த்துட்டு இருந்தவ திடீர்னு அங்க இருந்த மிரர் பாக்குறா. அந்த மிரரும் வந்து ஒரு மாதிரி நேரோவா டிஞ்சியா தான் இருக்கு. பட் ஈவன் தான் அது எங்கிட்ட நின்று பார்த்தா அதோட ஃபுல்லா தன்னை வந்து அவளால பார்க்க முடியும். ஸோ ஒரு சைட்ல நின்று பார்க்கணும் அவ. ஸோ அந்த மாதிரி அவளுக்கு டெக்னிக்கலா அதை வந்து பார்க்க கத்துக்கிட்டா. அவளோட மிரர்ல அவளோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துப்பான். அப்படி பாக்குறப்ப அவளுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. she lets down her long golden hair and looks at it for a little while. அவ என்ன பண்றா, தன்னோட ஹேரை வந்து டைப் பண்ணிருக்கா. அதை வந்து அப்படியேவும் இது பண்றா, ஃப்ரீ ஹேர் மாதிரி விட்டு பார்த்தா அவளோட ஹேர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நல்ல லாங் ஹேர். ஓகே, கோல்டன் ஹேர் அவளது. அண்ட் லுக்ஸ் அட் இட் ஃபார் அ லிட்டில் வைல். அவளே அப்படியே அதை வெறிச்சு பார்த்துட்டு இருக்கா. டெல்லாஸ் ஹேர் வாஸ் நோட்டபிள் ஃபார் இட்ஸ் பியூட்டி. அவளோட முடி வந்து அவ்வளோ அழகா இருக்கும். எல்லாரும் அவளோட ஹேரை வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அவளே என்ன நினைப்பானா, பக்கத்துல ஒரு குவீன் வாழ்ந்தா கூட தன்னோட ஹேரை வந்து அவளை குவீனுக்கு ஈடா அவட்ட எதுவுமே இல்லைனாலும் தன்னோட தலைமுடி
ரொம்ப யாரையும் மிஞ்சினது குறைவானது கிடையாது. அதை என்ன பண்ண முடியும், என்னால அதை வந்து காய வைக்கிற மாதிரி ஒரு குவீனையே ஜெலஸ் ஆக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து தன்னோட ப்ரெஷியஸ் கிஃப்டா அவ நினைக்கிறது தன்னோட ஹேரை தான். டெல்லா அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் were very proud of two things they owned. One was Della's hair and the other was Jim's watch. இப்போ டெல்லாவுக்கும் அவளோட ஹஸ்பண்டுக்கும் அந்த புவர் அப்பார்ட்மெண்ட்ல புவரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஏதாவது பொக்கிஷம் அவங்க வீட்டுல இருக்குன்னா 2 தான். ஒண்ணு வந்து டெல்லாவோட ஹேர், அவளோட அந்த அழகான ஹேரை அவங்க ஒரு பொக்கிஷமா நினைக்கிறாங்க, பொசிஷனா நினைக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா ஜிம்மோட வாட்ச். ஜிம்முக்கு ஏது வாட்ச் அப்படின்னா அவனோட தாத்தா கிட்ட இருந்து வந்து ஒரு நல்ல வேல்யூபிள் வாட்ச். அது தாத்தாட்டு இருந்து அப்பாவுக்கு வந்து அப்பாட்டு இருந்து இவனுக்கு வந்திருக்கு. அதையும் அவன் ரொம்ப பெரிய பொக்கிஷமா நினைச்சிட்டு இருக்கான். The watch came to him from his father's father. அது ரொம்ப காஸ்ட்லியான நல்ல வாட்ச். On seeing her long beautiful hair, Della gets an idea. இப்போ இந்த மிரர்ல தன்னோட முடிய பார்த்தோன்னே she gets an idea. She puts on her old coat and hat and visits a shop that buys and sells her. உடனே அவ என்ன பண்றா, தன்னோட பழைய கோட் எடுத்து மாட்டிக்கிறா, ஒரு ஹேட் எடுத்து போட்டுட்டு டக் டக்குன்னு வெளியே கிளம்பி போறா. போய் எங்க போறா, ஒரு கடைக்கு போறா. The shop buys and sells hair. அந்த ஷாப்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க தலைமுடி இருக்கு இல்லையா, அந்த ஹேரை வந்து விற்கிறது வாங்குறதெல்லாம் அவங்க மர்ச்சன்டைஸ் பண்றாங்க, வாணிபம் பண்ற ஒரு கடைக்கு போறா. இந்த ஷாப் கீப்பர் மேடம் சோஃப்ரனி agrees to cut and buy Della's hair. அப்ப அந்த ஷாப் கீப்பர்கிட்ட போய் பேரம் பேசுறா, என்னோட ஹேருக்கு எவ்வளவு தருவீங்கன்னு. அவ எல்லாம் அந்த வெயிட்லாம் பாக்குறா, தொட்டெல்லாம் பாக்குறா, நல்ல ஹேரா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றா, she agrees to cut and buy Della's hair. அவ கட் பண்ணி எடுத்துக்க அவ ஓகே சொல்றா. she was ready to give $20 for her hair. $20 கொடுக்க அந்த மேடம் சம்மதிச்சிடுறாங்க, மேடம் சோஃப்ரனி. அடுத்த பேராகிராஃப் பார்க்கலாம். Della spends the rest of the day going around the city looking for the perfect gift for Jim. அடுத்ததா டெல்லா என்ன பண்றா, டெல்லாக்கு இப்ப கையில 21 pounds 87 cents இருக்கு. அவளோட சேவிங்ஸ் 1.87 cents இருக்குது. அடுத்ததா இப்போ வந்து அவளுக்கு $20 வேற இருக்கு. $1 எக்ஸ்ட்ரா அவளும் $2 வச்சிருக்கா. ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டு she is going around the city looking for the perfect gift for Jim. ஸோ தன்னோட ஜிம்முக்கு perfect gift வாங்கணும்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கா. she wants to buy him a nice chain for his special watch. அவனோட வாட்ச் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவளுக்கு தெரியும். ஸோ இவ என்ன இப்ப நினைக்கிறா, இவளோட ப்ரெஷியஸான ஒரு விஷயத்த இழந்திருக்கா, எதுக்காக, தன்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கணும்ட்டு. அப்ப அவ யோசிக்கிறா, அவனுக்கு ரொம்ப பிடிச்சது அவனோட வாட்ச் தான். ஸோ அந்த வாட்சுக்கு ஒரு செயின் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஓகே, ஸோ she wants to buy him a nice chain for a special watch. Luckily, she finds the perfect golden chain for his valuable watch. சுத்தி பார்த்து கடைசியில ஒரு perfect chain, பார்த்தாலே அது ரிச் லுக்கோட நல்லா இருக்கு, அப்படி ஒரு செயின் வந்து பார்த்துட்டா அவனோட வேல்யூபிள் வாட்சுக்கு. It cost $21. அதோட வேல்யூ ஆனா பாத்தீங்கன்னா $21. அவளோட சேவிங்ஸும் சேர்த்து அதுல போகுது. All the money she got from selling her hair plus most of her savings போயிடுச்சு. ஹேர் வித்ததுலயும் வாங்கின அந்த பணமும் போச்சு. ஆனாலும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி, அவன் ஹஸ்பண்டுக்கு நல்ல ஒரு கிஃப்ட் வாங்கிட்டோம். இதெல்லாம் கோஸ் ஹோம் ஃபீலிங் வெரி எக்ஸைட்டட். ஸோ ரொம்ப ஹாப்பியா எக்ஸைட்டடா தான் வீட்டுக்கு போறா. டு கிவ் ஜிம் ஹிஸ் ப்ரெசன்ட், ஜிம்முக்கு இந்த ப்ரெசன்ட் கொடுக்கணும்னு ரொம்ப ஹாப்பியா அவ போறா. ஓகே, அடுத்ததான் நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து டெல்லாவோட லவ் பத்தி தெரிஞ்சுட்டோம். ஜிம்மோட லவ் பத்தி அடுத்து பார்க்கலாம். When Della gets home, she tries to style her new haircut as best as she can. She worries that Jim will be angry and will no longer think she is pretty. இப்போ அவளுக்கு ஆனா இன்னொரு கவலை வந்துடுது. ஐயோ, முடிய வெட்டிட்டு அவ கண்ணாடி முன்னாடி நின்று பாக்குறா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஐயோ எவ்வளோ லாங் பியூட்டிஃபுல் ஹேர் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் என்னன்னா, தன்னோட ஹஸ்பண்டுக்கும் அவளோட அந்த ஹேர் ரொம்ப பிடிக்கும். இப்போ அவனுக்கு என்ன, நம்மளை பார்த்தா என்ன நினைப்பான், இப்போ ஸ்கூல் பாய் மாதிரி எல்லாம் இருக்கும் நம்ம அப்படின்னு அவள் நினைச்சிட்டு அது ஏதோ ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றா. அவளுக்கு என்ன பயம்னா, ஐயோ ஜிம் வந்து நான் அழகா இல்லைன்னு நினைச்சிருவானோ அப்படின்லாம் பயம் வந்துடுது. when Jim sees Della, so Jim வந்துட்டான் ஈவினிங், he sees Della
she has cut her hair. He gets a strange look on his face when Jim sees Della has cut her hair. Jim வந்தோன்னே அவளோட முகத்தை பார்த்தோன்னே அவனுக்கு புரிஞ்சிடுது. அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் லுக், முகமே ஒரு மாதிரி மாறிடுது அவனுக்கு. Not knowing what it means, Della goes to him and quickly explains that she sold her hair to buy him a Christmas present. இவளுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஐயோ அவன் ரொம்ப நம்மளை வெறுத்துருவானோ, ரொம்ப கோவப்பட்டுருவானோன்னு பயந்து போய் அவ உண்மையெல்லாம் சொல்றான், நான் இது உனக்காகத்தான் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி. She goes and tells him that she sold her hair to buy him a Christmas present. In response, Jim hugs her and tells her he loves her no matter what her hairs look like. அப்போ அவன் என்ன சொல்றான்னா, இட்ஸ் நாட் தட், அது கிடையாது ரீசன் சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான், அவளை ஹக் பண்ணிட்டு சொல்றான், நான் வந்து ஐ லவ் யூ, உன்னோட ஹேர் எப்படி இருந்தாலும் ஐ வில் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டான். He then gives her a Christmas present. ஓகே, அவளுக்கு ஒரு கிறிஸ்மஸ் பிரசன்ட் அவன் கொடுக்குறான். ஓகே, ஸோ இவ கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு வந்திருக்கா. பட் ஆனா பயத்துல அவ கொடுக்க மறந்துட்டான். ஆனா அவன் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டான் கிறிஸ்மஸ் பிரசன்ட். A set of jeweled tortoise shell combs she had once loved to buy. ஓகே, அவன் என்ன gift கொடுக்குறான்னா, ஒரு tortoise shell combs, கோம்பு. கோம்புனா என்ன, தலை சீவுற அந்த சீப்பு தான் கோம்புன்னு சொல்லுவோம். அது வந்து சாதாரண சீப்பு கிடையாது, டாட்டாய்ஸ் ஷெல்லுல இது செஞ்ச ஒரு சீப்பு, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சீப், ஒரு கோம்பது. அதை வந்து அவ ரொம்ப ஆசைப்பட்டிருக்கா அதை வாங்கணும்னு. ஒரு கடையில ஒரு சமயம் வந்து நின்று அதை பார்த்துட்டே ஆசைப்பட்டுட்டு ஆனா வச்சுட்டு வந்துட்டா, அது காஸ்ட்லியா இருந்ததுனால வச்சுட்டு வந்துட்டா. ஸோ அதை கவனிச்ச நம்ம ஜிம் என்ன பண்றான், அதை கிஃப்டா அவளுக்கு வாங்கிட்டு வந்திருக்கான். ஓகே, டெல்லா லவ்ஸ் த பிரசன்ட். எல்லாருக்கும் அதை பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பி. பட் ஷி பர்ஸ்ட் இன்டு டியர்ஸ் when she realizes she is unable to use Jim's thoughtful gift. ஆனா அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ ரொம்ப நல்லா இருக்குன்னு வாங்கி சந்தோஷப்பட்டு வாங்குறா. ஆனா அதுக்கப்புறம் தான் அவளுக்கு புரியுது, ஐயோ இதை யூஸ் பண்றதுக்கு நம்மகிட்ட லாங் ஹேர் கூட இல்லையேன்னு சொல்லிட்டு அழுகையெல்லாம் வருது. அப்போ எவ்வளவு யோசிச்சு நம்ம ஹஸ்பண்ட் இப்படி ஒரு அருமையா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான்னு யோசிக்கிறா. She then excitedly gives him the golden watch chain. ஓடி போய் என்ன பண்றா, நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருன்னு அந்த செயினை ஓடி போய் கொடுக்குறா. கொடுத்தோன்னே Jim laughs and reveals he sold his priceless watch to pay for the combs. அவன் சிரிக்கிறான், சிரிச்சுட்டு சொல்றான், இங்க பாரு நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா, நீ வந்து உன் ஹேரை கட் பண்ணி எனக்கு கோல்டன் செயின் வாங்கியிருக்க, ஆனா நான் என் வாட்சை வித்து தான் உனக்கு கோம்பு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு பேரோட லவ் பாருங்க. ஸோ ரெண்டு பேரும் அவங்களுக்கு ரொம்ப எதை மதிக்கிறாங்களோ, ரொம்ப அதை பொக்கிஷமா நினைக்கிறாங்களோ அதை வித்து பார்ட்னருக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அந்த இடத்துல யூஸ்லெஸ்ஸா போயிடுச்சு. ஸோ இவளோட கோல்டன் செயின் அவனுக்கு யூஸ் ஆகல. ஏன்னா அவன் அந்த வாட்சை வித்து தான் இந்த டாட்டாய்ஸ் கோம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கான், டாட்டாய்ஸ் ஷெல் கோம்ஸை வாங்கியிருக்கான். அதே மாதிரி அவனோட அந்த டாட்டாய்ஸ் ஷெல் கோம்ஸ் வந்து இவளுக்கு யூஸ் ஆகாது, ஏன்னா ஷி ஹஸ் கட் ஹர் ஹேர். ஓகே, அந்த நேரம் அவங்க ரெண்டு பேருக்கும் அது யூஸ் ஆக போறது இல்லை. இருந்தாலும் அவங்க சிரிச்சுட்டு வா சாப்பிடலான்னு கூப்பிட்டு போறான் அவன் ஒய்ஃபை. ஓகே, கன்க்ளூஷன். ஸோ ஆனாலும் ரெண்டு பேருக்கும் தெரியும் இல்லையா, தே வுட் ஹவ் ரியலைஸ் தேர் லவ். அவங்க லவ் கண்டிப்பா ஒரு படி அதிகம் தான் ஆயிருக்கும். ரெண்டு பேரும் இன்னொருத்தவங்களுக்காக எவ்வளோ லவ்வபிளா இருக்காங்கன்னு ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கன்க்ளூஷன், த கப்புள் அவுட் ஆஃப் தேர் லவ் ஃபார் தேர் பார்ட்னர் ஹேட் சோல்ட் தேர் ப்ரெஷியஸ் பிலாங்கிங்ஸ். ஸோ அந்த கப்புள்ல ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்தவங்களோட ஹாப்பினஸ்க்காக, அடுத்தவங்க மேல தாங்கள் வச்ச அந்த காதலுக்காகவும் உண்மையான அன்புக்காகவும் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட இந்த precious belongings விற்க துணிறாங்க. The narrator compares their selfless love and their gift to that of the Magi. இததான் narrator என்ன பண்றாரு, இவங்களோட இந்த லவ்வையும் இவங்க கிஃப்டையும் மஜையோட கிஃப்டோட கம்பேர் பண்றாரு. கடவுளை பார்க்க வந்த மஜையோட கிஃப்டோட கம்பேர் பண்றாரு. Who brought valuable gifts when Jesus was born. So Magi came to see Jesus with valuable gifts. அவங்களோட இந்த கிஃப்டை கம்பேர் பண்ணி என்ன சொல்றாருன்னா, the narrator says that these lovers were even wiser than the three wise Magi. So அந்த three wise Magiன்னு சொல்லுவாங்க, ரொம்பவே அறிவானவங்கன்னு அவங்கள சொல்றாங்க. அவங்கள விட இந்த ரெண்டு
பேரும் அதாவது இந்த கப்பலும் என்னன்னா ரொம்பவே வைஸா ஹஸ்பண்டுக்கு எது பிடிக்கும் பொருத்தமா பார்த்தா அவ வாங்கினா அவனும் பொருத்தமா வாங்கினான். ஆனா அந்த நேரம் யூஸ்லெஸ்ஸா போச்சு. பட் தேவர் வைசர் தேன் த மஜை அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாரு நரேட்டர். ஓகே, ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். அந்த 1 மார்க்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் இது பண்ணியிருப்பேன், ஹைலைட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பார்த்துக்கங்க, 1 மார்க்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Hope you like my explanation. Like and subscribe my channel. Comment and share. Thank you for watching.